வணக்கம். ஆர்ஆர்பி குரூப் டி 2022 கேட்ட கேள்வி. விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 17, 30, 44, 59, 75. அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு முதல் நம்பரா 17 இருக்கு, அடுத்த நம்பரா 30 இருக்கு. இப்ப நம்ம இந்த 17 கூட 13 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 30 வரும். அடுத்து நமக்கு 30 இருக்கு, இங்க 44 இருக்கு. இந்த 30 கூட நம்ம 14 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 44 வரும். அடுத்து நமக்கு 59 இருக்கு. நம்ம 44ல இருந்து 15 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 59 வரும். அடுத்து 75 இருக்கு. நம்ம 59ல இருந்து நம்ம 16 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 75 வரும். அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? இங்க பாத்தீங்கன்னா 13 கூட்டியிருக்காங்க, 14, 15, 16. அப்ப அடுத்து நமக்கு இந்த 75 கூட 17 கூட்டியிருப்பாங்க. கூட்டலாமா? 75, 17. நம்ம 5 கூட 7 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 12 வரும். 12க்கு 2 மேல 1, 8, 9. அப்ப நமக்கு 92 கிடைக்குது. அப்ப நமக்கு இந்த இடத்துல 92 வரும். இது நமக்கு ஆப்ஷன் பி ல இருக்குது. இதே மாதிரி இந்த 92க்கு அடுத்த நம்பரா என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 200 18% ஈக்குவல் டு எக்ஸ் எனில் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு 1%னா என்ன அர்த்தம்னா மொத்தம் உள்ள 100ல நம்ம கொடுத்துக்கிறது ஒரு பங்கு. அப்போ 1%னா 1/100ன்னு அர்த்தம். அதே மாதிரி நமக்கு இங்க 18% கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன அர்த்தம்னா 18%னா 18/100ன்னு அர்த்தம். இப்ப நம்ம இதை பண்ணலாம் பாருங்க. 200 18%, 200 200ஓட 18% அப்ப என்ன அர்த்தம்னா 18/100. இது வந்து ஈக்குவல் டு எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈக்குவல் டு எக்ஸா. இப்ப நம்ம காமனா உள்ளதான் கட் பண்ணலாம் பாருங்க. கீழே 2 0 இருக்கு, மேல 2 0 இருக்கு. அப்புறம் மிச்சம் பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்கும் பெருக்கல் இங்க நமக்கு 18 இருக்கு ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ 2 18 நமக்கு 36 வரும். 36 ஈக்குவல் டு எக்ஸ். அப்ப நமக்கு எக்ஸோட மதிப்பு பாத்தீங்கன்னா 36ன்னு கிடைக்குது. இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்குது. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 49:13 ப்ரொபோஷனல் டு 56:11 ப்ரொபோஷனல் டு 39 இங்க என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு இங்க முதல் நம்பர் 49 இருக்கு, 49. இப்ப நம்ம இந்த 49 ரெண்டா பிரிக்க போறோம், 4, 9ன்னு. இப்ப நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டலாம் பாருங்க. 4 கூட நம்ம 9 கூட்டினா என்ன வரும்? நமக்கு 13 வருமா? நமக்கு 13 கரெக்டா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு 56 இருக்கு, 56. இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம இங்க பண்ண ரெண்டா பிரிக்கலாம் இத, 5, 6ன்னு. இப்ப நம்ம ரெண்டையும் கூட்டலாம் பாருங்க. நம்ம 5 கூட 6 கூட்டும் போது நமக்கு 11 வருமா? நமக்கு 11 கரெக்டா இருக்கு. அடுத்து நமக்கு 39 இருக்கு, 39. இப்ப நம்ம இதை ரெண்டா பிரிக்கலாமா? 3, 9ன்னு. இப்ப நம்ம ரெண்டையும் கூட்டலாம் பாருங்க. 9 கூட 3 கூட்டணும்னா 10, 11, 12. அப்ப நமக்கு இங்க 12 வருது. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் பி ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 5:6:8 விகிதம் முறையே ஏ, பி மற்றும் சி என்ற குடியிருப்பு பகுதிகள் உள்ளன. பிளாட் பி மற்றும் பிளாட் ஏ பகுதிகளின் வித்தியாசம் 270 சதுர மீட்டர் எனில் பிளாட் பி யின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு ஏ, பி, சின்னு ஒரு 3 பிளாட் இருக்கான். ஏ, பி, சின்னு. அதோட விகிதம் என்ன இருக்குன்னா 5:6:8. ஏங்கிறது 5 விகிதம் இருக்குது, பிங்கிறது 6 விகிதம், சிங்கிறது 8 விகிதம் இருக்குதான். இப்ப நமக்கு இதோட அளவு எதுவுமே தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம இதுக்கு பதிலாக எக்ஸ் போட்டுக்கலாம். எக்ஸ், இதுலயும் எக்ஸ், சியும் தெரியாது, அதுவும் எக்ஸ். இப்ப நமக்கு என்ன சொல்றாங்கன்னா பிளாட் சி மற்றும் பிளாட் ஏ பகுதிகளின் வித்தியாசம் 270. சி நமக்கு 8x இருக்கு, ஏ வந்து 5x இருக்கு. இதோட வித்தியாசம்னா மைனஸ். அது எவ்வளவு இருக்கான்? 270 சதுர மீட்டர் இருக்கான். இந்த 8xல இருந்து 5x கிடைச்சா என்ன ஒரு மிச்சம்? 3x கிடைக்குமா? ஈக்குவல் டு 270. இப்ப நம்ம ரெண்டையும் கட் பண்ணலாம். 1 3 3, 9 3 27, ஒரு 0. அப்ப நமக்கு எக்ஸோட மதிப்பு 90 கிடைக்குது. ஓகேயா? இப்ப நமக்கு கொஸ்டின்ல கேட்டுக்கிறது பிளாட் பி தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்? பிளாட் பினா நமக்கு 6x இருக்கு. அப்ப நம்ம 6x எடுத்து எழுதிக்கலாம். 6, இந்த எக்ஸ் தான் நமக்கு 90. என்ன பண்ணலாம்? இதுக்கு பதிலா 90 போட்டுக்கலாம். இப்ப பாருங்க 6 9 நமக்கு 54 வரும். ஒரு 0 எடுத்து போட்டுக்கலாம். அப்ப நமக்கு ஆன்சர் 540 சதுர மீட்டர். இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்கு. இதே மாதிரி ஏயோட ஏரியா என்ன இருக்கும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 17, 19, 21, 19, 25, 19. அடுத்த நம்பரா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நம்ம இங்க பாத்தீங்கன்னா ரெண்டாவது நம்பரா 19 இருக்கு. அடுத்து 1 விட்டு பாத்தீங்கன்னா திரும்பி 19 இருக்கு. திரும்பி 1 விட்டு பாத்தீங்கன்னா திரும்பி 19 இருக்கு. அப்ப நமக்கு 1 விட்டு 1 19 வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரை பார்க்கலாம். இங்க நமக்கு 17 இருக்கு. அதுக்கு 1 விட்டு பாத்தீங்கன்னா நமக்கு 21 இருக்கு. நமக்கு 17 எப்படி 21 மாறும்? 17னா 18, 19, 20, 21. நம்ம இந்த 17 கூட 4 கூட்டும் போது நமக்கு 21 கிடைக்குது. அடுத்து 21 இங்க 25. அப்ப 22, 23, 24, 25. நம்ம திரும்பி 4 கூட்டும் போது நமக்கு 25 கிடைக்குது. அப்ப என்ன பண்ணும்? இதுக்கு 1 விட்டு பார்க்கணும். அப்ப நமக்கு 25 கூட நம்ம 4 கூட்டணும்னா நமக்கு அடுத்த நம்பர் வரப்போகுது.
அப்ப என்ன வரும்? 26, 27, 28, 29. அப்ப நமக்கு இந்த இடத்துல 29 வரும். எழுதிக்கலாம் 29. இது நமக்கு ஆப்ஷன் டி ல இருக்குது. இதே மாதிரி இந்த 29க்கு அடுத்த நம்பரா என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 36 சென்டிமீட்டரை கிலோமீட்டராக மாற்றுகன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இது பண்றதுக்கு முன்னாடி நமக்கு கிலோமீட்டர் மீட்டர்னு என்னன்னு தெரியணும். இப்ப நமக்கு ஒரு மீட்டர்னா அந்த ஒரு மீட்டருக்குள்ள 100 சென்டிமீட்டர் இருக்கும். அதே மாதிரி ஒரு கிலோமீட்டர்னா அதுக்குள்ள 1000 மீட்டர் இருக்கும். இப்ப நமக்கு கேட்டிருக்கிறது வந்து சென்டிமீட்டரை கிலோமீட்டரா மாத்தணும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சென்டிமீட்டரை மீட்டரா மாத்தலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க 36 சென்டிமீட்டர் இருக்கா, 36/100ன்னு போட்டுக்கணும். எதனாலன்னா ஒரு மீட்டருக்குள்ள 100 சென்டிமீட்டர் இருக்கு. அதனால ஒரு மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அதுல நமக்கு கொடுத்துக்கிறது 36. ஓகேயா? இப்ப நம்ம இதை மீட்டரா மாத்தியாச்சு. இப்ப நமக்கு தேவையானது கிலோமீட்டர். இந்த மீட்டரை இப்ப நம்ம கிலோமீட்டரா மாத்த போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா 1000 மீட்டர்னா ஒரு கிலோமீட்டர். அப்ப நம்ம இந்த மீட்டரை கிலோமீட்டரா மாத்த 1000ஆல இதை டிவைட் பண்ணணும். அவ்வளவுதான். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டரா மாத்திரக்கு சென்டிமீட்டரை 100ஆல் டிவைட் பண்ணிருக்கோம். அடுத்து இந்த மீட்டரை கிலோமீட்டரா மாத்திரக்கு அதை நம்ம 1/1000ஆல டிவைட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். இப்ப நமக்கு இது பின்னமா இருக்கு. நம்ம இதை தசம என்ன மாத்த போறோம், அதாவது டெசிமலா மாத்த போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்ப நமக்கு இங்க கீழே எத்தனை ஜீரோ இருக்குன்னு பார்க்கணும். 1, 2, 3, 4, 5. மொத்தம் நமக்கு 5 ஜீரோ இருக்கா. இப்ப என்ன பண்ணணும்னா இந்த 30 இடத்துல எழுதிக்கணும் 36. இப்ப நமக்கு 5 ஜீரோ வரணும். அப்போ 1, 2, 3, 4, 5. அப்புறம் ஒரு புள்ளி வச்சுக்கணும். அவ்வளவுதான். இப்ப நமக்கு இங்கெல்லாம் எதுவுமே இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம இதுக்கு பதிலாக 0 போட்டுக்கலாம். 0, 0, 0, இங்கேயும் 0. அப்ப நமக்கு ஆன்சர் 0.00036. இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்கு. இதே மாதிரி 48 சென்டிமீட்டரை கிலோமீட்டரா மாத்தினா என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 11, 31, 55, 84, 119. அடுத்த நம்பர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு நம்பருக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க போறோம். வித்தியாசம் அப்படின்னா 2 நம்பரையும் கழிக்கிறதா வித்தியாசம். இப்ப நம்ம 11 31 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 20 கிடைக்கும். 20 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 11 இருந்து நம்ம 20 கூட்டும் போது நமக்கு 31 வருமா. அதே மாதிரி 31, 55 இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா நமக்கு 24ன்னு வருது. 24 அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த 31ல இருந்து நம்ம 24 கூட்டும் போது நமக்கு 55 கிடைக்கும்னு அர்த்தம். இதே மாதிரி இந்த 55க்கும் 84க்குள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா நமக்கு 29ன்னு வருது. 29 அதே மாதிரி இந்த 2 நம்பருக்கும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா நமக்கு 35ன்னு கிடைக்குது. 35 இப்ப நம்ம இந்த நம்பருக்குலாம் வித்தியாசம் பார்த்த மாதிரி இந்த நம்பருக்கு வித்தியாசம் பார்க்க போறோம். 20, 24 20ல இருந்து நம்ம 4 கூட்டும் போது நமக்கு 24 வரும். அடுத்து 24, 29 நம்ம 24ல இருந்து 5 கூட்டும் போது நமக்கு 29 வரும். அடுத்து 35 இருக்கு. நம்ம இந்த 29ல இருந்து 6 கூட்டும் போது நமக்கு 35 வரும். அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? 4, 5, 6. அப்ப நம்ம இந்த 35 கூட 7 கூட்டணும். நம்ம 35 கூட 7 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 42 வருமா. 42 அப்ப நமக்கு இந்த நம்பர் கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம இந்த 2 நம்பரையுமே கூட்டணும்னா நமக்கு அடுத்த நம்பர் கிடைக்கும். கூட்டலாமா? 119, 42 ரெண்டையும் கூட்ட வேண்டியதான். 9 கூட 2 கூட்டும் போது 11, 11க்கு 1 மேல 1, 4 கூட 1 கூட்டினா 5, 1 கூட்டினா 6, அடுத்து 1 இருக்கு போட்டுக்கலாம். அப்புறம் ஆன்சர் பாத்தீங்கன்னா 161 கிடைக்குது. அப்ப நமக்கு இந்த இடத்துல 161 வரும். இது நமக்கு ஆப்ஷன் சி ல இருக்குது. இதே மாதிரி இந்த 161க்கு அடுத்த நம்பர் என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 24, 42 மற்றும் 56 மீசிமா அதாவது எல்சிஎம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ரொம்ப எளிமையான கேள்வி. இதை நம்ம டேம் மெத்தட்ல போடலாம் பாருங்க. 24 அப்புறம் 42, 56 முதல்ல எல்லாத்தையுமே 2ஆம் பால்ல போடலாம். 24னா நமக்கு 12 வரும். 42னா 4ல 2 முறை 2 இருக்கு, 2ல 1 முறை இருக்கு, 5 நமக்கு 2 முறை இருக்கு, மிச்சம் 1. 16னா 8 முறை இருக்கு. திரும்பி நம்ம இதை 2ஆம் பால்ல போடலாம் பாருங்க. 6 2 12, 21 வராது அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து 2ங்கிறது 1 முறை வரும், 8ல 4 முறை இருக்கு. இப்ப நம்ம திரும்பி நம்ம இதை 2ஆம் பால்ல போடலாம் பாருங்க. 3 2 6, 21 வராது அப்படியே போட்டுக்கலாம். 7 2 14. இப்ப நம்ம இதை 3ஆம் பால்ல போடலாம் பாருங்க. 1 3 3, 7 3 21, 7 வராது அப்படியே போட்டுக்கலாம். இப்ப நம்ம 7 7 தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? நம்ம இதை 7ஆம் பால்லே போடலாம். 1 அப்படியே வந்துடும். 1 7 7, 1 7 7. இப்ப நம்ம எல்லாத்தையுமே பெருக்கலாம் பாருங்க. 2 × 2 × 2 × 3 × 7. 2 2 4, 4 2 8 வருமா. 8 போட்டுக்கலாம். பெருக்கல் 3 7 21 வருமா. 21. இப்ப 2 பெருக்கலாம் பாருங்க. 8 போட்டுக்கலாங்க. 1 8 8, 2 8 16. அப்புறம் ஆன்சர் பாத்தீங்கன்னா 168 வருது. இதான் நமக்கு தேவையான எல்சிஎம் 168. இது நமக்கு ஆப்ஷன் சி ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 64:81 ப்ரொபோஷனல் டு 121:144 ப்ரொபோஷனல் டு 169 இங்க என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்கொயர் என்னன்னு தெரியணும். ஸ்கொயர்னா ஒரு நம்பரை அதே நம்பர் வச்சு பெருக்கிறதா ஸ்கொயர். இப்ப நமக்கு 8 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்னா 8 × 8ன்னு அர்த்தம்.
அதாவது 8 திரும்ப 8 வச்சு பெருக்கணும். 8 நமக்கு 64 வரும். அப்ப 8 ஸ்கொயர்னா 64. இதே மாதிரிதான் நமக்கு 9 ஸ்கொயர்னா நம்ம 9 திரும்ப 9 வச்சு பெருக்கணும். 9 9 நமக்கு 81 வரும். இதான் நமக்கு ஸ்கொயரு. இப்ப நமக்கு இங்க முதல் நம்பர் 64 இருக்கு. இப்ப நமக்கு 64 என்னதுன்னா 8ஓட ஸ்கொயர் தான் நமக்கு 64. அப்ப 64னா 8ஓட ஸ்கொயரு. அடுத்து 81 இருக்கு. நமக்கு 81 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 9ஓட ஸ்கொயரு. சரியா? 9 9 81. அப்ப நமக்கு 81ங்கிறது 9ஓட ஸ்கொயரு. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு 121 இருக்கு. நமக்கு 121னா 11ஓட ஸ்கொயர் தான் 121. அப்போ 11 ஸ்கொயரு. அடுத்து 144 இருக்கு. நமக்கு 144னா 12ஓட ஸ்கொயரு. அப்ப என்ன போட்டுக்கலாம்? 12ஓட ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த 169 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 13ஓட ஸ்கொயரு. 13ஓட ஸ்கொயரு. அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இங்க 8 ஸ்கொயர் இருக்கு. அடுத்து 9 ஸ்கொயர் இருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்கொயரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 11 இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 12 இருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்கொயரு. அப்ப நமக்கு இங்க 13 இருக்கு. நமக்கு அடுத்து என்ன வரும்? இதோட அடுத்த நம்பர் தான் நமக்கு ஸ்கொயரா வரப்போகுது. 13னா நமக்கு அடுத்த நம்பரா 14 வரும். அப்ப நமக்கு தேவையானது 14ஓட ஸ்கொயரு. 14 ஸ்கொயர்னா 14 பெருக்கல் 14ன்னு அர்த்தம். அப்ப நமக்கு ஆன்சரா 196ன்னு கிடைக்கும். அப்ப நம்ம இங்க பாத்தீங்கன்னா 196 கிடைக்கும். இதான் நமக்கு 14ஓட ஸ்கொயரு. இது நமக்கு ஆப்ஷன் சில இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இங்க நமக்கு என்ன வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு எண்ணின் 5/4 பங்கையும் அதே எண்ணின் 3/4 பங்கையும் கழித்தால் கிடைப்பது 6 எண்ணில் அந்த எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு ஒரு எண்ணு, நமக்கு அந்த எண் தெரியாது. நம்ம அந்த தெரியாத எண்ணை எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்ப நமக்கு எக்ஸோட 5/4 பங்கு, சரியா? எக்ஸோட 5/4 பங்கு அதே எண்ணு எக்ஸ் தானே. அதே எக்ஸோட 3/4 பங்கு, 3/4 பங்கு கழிச்சோம் அப்படின்னா, நம்ம இந்த ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 6 கிடைக்குமா? நமக்கு 6 கிடைக்கும். அப்படின்னா அந்த எண்ணை நமக்கு எக்ஸ் தானே, அந்த எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இந்த ரெண்டையும் பெருக்கலாம் பாருங்க. எக்ஸ் பெருக்கல் 5, அப்ப நமக்கு 5x வரும். பை 4 இருக்கா, 4 போட்டுக்கலாம். அடுத்து மைனஸ் இருக்கு. எக்ஸ் இன்ட்டு 3, அப்ப நமக்கு 3x வருமா? 3x பை 4 இருக்கா, 4 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 6. அடுத்து ரெண்டையும் கழிக்க வேண்டியதான். 5x மைனஸ் 3x. 5xல இருந்து 3x போச்சுன்னா நமக்கு மிச்சம் எத்தனை இருக்கும்? 2x இருக்குமா? 2x. அடுத்து இங்க 4 இருக்கு. இங்கே 4 என்ன போடலாம்? காமனா 4 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 6. இப்ப ரெண்டே கட் பண்ணலாம் பாருங்க. 2 2 2 2 4. இப்ப நமக்கு தேவையானது எக்ஸ் தான். அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த 2 நம்ம இந்த பக்கம் கொண்டு வர போறோம். இந்த 2 இங்க வகுத்தல் இருக்கு. அப்படிங்க வரும்போது நமக்கு பெருக்கலா வந்துருமா? பெருக்கல் 2. அப்ப நமக்கு மிச்சம் என்ன இருக்குன்னா இங்க எக்ஸ் இருக்கும். இங்க 6 பெருக்கல் 2 இருக்கு. 6 2 12 வருமா? அப்ப நமக்கு எக்ஸோட மதிப்பு 12ன்னு கிடைக்குது. இது நமக்கு ஆப்ஷன் பி ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன வந்து நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.